ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்கிற கீழக்கரை கிராமத்தில் திறக்க இருக்கிற ஜல்லிக்கட்டு மைதான அரங்கத்தில் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு தமிழக முதலமைச்சர் இங்கே வர்றதுனால திறந்து வைக்கிறதுக்கு ரோட்டோட 2 பக்கத்துலேயும் பேனர்ஸும் கொடிகளையும் ஊண்டி வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்புக்காக ஏராளமான போலீஸ்காரங்கள்லாம் இங்கே வந்து பணியில் இருக்காங்க. தோரண வாயில் அலங்காரங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஜல்லிக்கட்டு காளையை வீரர் அடக்கிற சிலை இருக்கும். அந்த சிலையை வந்து தூரத்துலேருந்து பார்த்தா ரியாலிஸ்டிக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு தனியாக மிதக்கிற மாதிரியே இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தா. ஏராளமான அரசு அதிகாரிகள்லாம் இங்கே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு இங்கே வந்து இருக்காங்க. வெளியே இருக்கிற இந்த கார்டன் செட்டப்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக பச்சை பசேர்னு இருக்குது. அடுத்து ஜல்லிக்கட்டு காளையை உள்ளே கொண்டு போகிற வழியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஜல்லிக்கட்டு காளைங்கெல்லாம் உள்ளே கொண்டு போகிறதுக்கு 2 பக்கத்துலேயும் கம்பெல்லாம் கட்டி நல்லா வேலை பார்த்துட்ருக்காங்க. உள்ளே கொண்டு போகிறதுக்கு உள்ளேயே கால்நடை மருத்துவமனையும் இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையமும் இருக்குது. அதனால் மருத்துவ உதவி உடனடியாக வீரர்களுக்கும் கிடைக்கும், காளைகளுக்கும் கிடைக்கும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் உடனடியாக சீக்கிரமாகவே எந்த ஒரு காயம் ஏற்பட்டாலும் இங்கேயே வந்து உடனே பார்க்குற மாதிரி ஃபெசிலிட்டிலாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பு அது வந்து. அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நாளைக்கு கூட்டம்லாம் அதிகமாக வர்றதுனால மொபைல் டாய்லெட் வசதியும் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டிகள்லாம் வந்து வெளியே இருக்குது. பார்வையாளர்கள்லாம் உட்காந்து பார்க்குறதுக்கு மேடைகள்லாம் அமைச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுக்காகத்தான் இந்த கூடாரம்லாம் அமைச்சிருக்காங்க. இங்கே தான் சாப்பாடெல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க வர்றவங்களுக்கெல்லாம். நம்ம இப்போ கிரவுண்டில் இருக்கிறோம். கிரவுண்டில் இருந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாகவே பார்வையாளர்களுக்காண்டி கட்டிகிட்டு இருக்காங்க. உட்காந்து அமர்ந்து 2 பக்கத்துலேருந்தும் பார்க்குற மாதிரியே பண்ணியிருக்காங்க. கிரவுண்டை சுற்றி மாடெல்லாம் வெளியே போகாத அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் மேலே இருந்தும் பார்க்கலாம் ஜல்லிக்கட்டை ஃபுல்லாகவே. அதே மாதிரி வெளியே இருந்தும் பார்க்குற மாதிரியும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்றப்ப 2 பக்கத்துலேருந்துமே மக்கள் பெரும்பாலும் எல்லாருமே பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க. நடுவில் மட்டும்தான் எப்பயும் போல தான் மாடு போக போகுது. ஆனால் அந்த ஃபுல்லாகவே ஆர்ச் மாதிரி பண்ணியிருந்தாங்க ரவுண்டு ஷேப்பில். ஆனால் அதிலெல்லாம் பண்ணலை, நேராக தான் பண்ணியிருக்காங்க. மைதானத்துக்குள்ளேயே 2 இடத்துல பெரிய எல்இடி ஸ்க்ரீன்லாம் வச்சுருக்குறாங்க. அது மூலியமாக பார்த்துக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டை ஒளிபரப்புறதுக்காண்டி வச்சுருக்காங்க. ஸ்பீச் நடக்க போகிற இடத்துலாமே நல்லா டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. வாடியில் வந்து மஞ்சியெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் பரசி விட்ருவாங்க. இப்போ வாடியில் இருக்கிறோம். வாடியில் வந்து கொஞ்சம் டிராயிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வாடிக்கு உள்ளே வந்து ஜல்லிக்கட்டெல்லாம் காலையெல்லாம் வந்து நிப்பாட்டுறதுக்கு தனியாகவே இடம் கட்டி வச்சுருக்குறாங்க. அங்கேயே மாடுகள்லாம் ஓய்வெடுத்துக்கிறதுக்கு நல்லா வசதியாகவே பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சாலும் எந்த பிரச்சனை கிடையாது, மேலே மேற்கூரையெல்லாம் அமைச்சிருக்கிறதுனால. ஜல்லிக்கட்டு காளைங்கள்லாம் மதியத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். பதிவு செஞ்ச மாடுகள் மட்டும்தான் உள்ள அனுமதி. 500 மாடுகளுக்கு தான் நாளைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. 500 மாடுகள் மட்டும்தான் களத்தில் விளையாடும். அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை சுற்றியும் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி, ஜல்லிக்கட்டு சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு ஓவியம் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக எந்த ஒரு தகவல்னாலும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிலாம் பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஓவியங்களை வரைஞ்சவங்கெல்லாம் உண்மையிலே பாராட்டியே ஆகணும். அந்தளவுக்கு தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வரைஞ்சிருக்காங்க. நான் ரோட்டில் வர்ற வழியிலலாம் பார்த்தேன், சாதாரண பாலங்களில் கூட விட்டு வைக்கல, எல்லா இடத்துலையுமே அவங்க வரைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட வரும்போது பார்த்தேன், வரைஞ்சிட்டு தான் இருந்தாங்க. நாளைக்கு முதல்வர் வந்து இங்கே வர்றதுனால அனைத்து வேலைகளுமே வெகு சீக்கிரமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாருமே தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஜல்லிக்கட்டு மைதானத்தோட கீழே இருக்கிறோம். இப்போ மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேலேருந்து பார்ப்போம் ஜல்லிக்கட்டு மைதானத்தோட வெளிப்புற தோற்றத்தை. மேலேருந்து கீழே இந்த கார்டன் மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி பாருங்கள் கிராமத்தோட வியூ எப்படி இருக்குதுன்னு, நல்லா இருக்குது. ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு உள்ளே இருக்கோம். இப்போ கலைஞர் அவர்களோட சிலை தான் அங்கே வச்சுருக்காங்க. அதை நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைப்பாங்க. ஜல்லிக்கட்டு மைதானத்துக்குள்ளேயே லைப்ரரி ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க. அங்கே புக்கு எல்லாமே ஜல்லிக்கட்டு சம்மந்தமான புக்கு எல்லாமே நிறைய இருக்குது.
ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்குள்ளேயே 2-3 இடத்துல ஜல்லிக்கட்டு காளையோட சிலைகள்லாம் இருக்குது. அது பார்க்குறதுக்கு நல்லா தத்ரூபமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்த ஜல்லிக்கட்டுலேருந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. நிறைய ஃப்ரேம்லாம் இன்னும் மாட்டாமலே வச்சுருக்காங்க. நாளைக்குள்ளே மாட்டிடுவாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இடங்கள்லாம் இருக்குது உள்ளேயே. மாடு மேலே உட்காந்து விளையாடுவாங்கள்ல, டிவிலெலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி செட்டப்லாம் இங்கே இருக்குது. அதுவும் சூப்பராக இருக்குது. ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக அனைத்து விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி இருக்குதுன்றதை பற்றி தனியாக ஒரு மியூசியம் மாதிரியே உள்ளே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளே அலோவ் பண்ணல. அதை நாளைக்கு தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இங்கே ஜல்லிக்கட்டு மைதானத்தில் பாருங்கள். 2024 நடக்க போகிற ஜல்லிக்கட்டை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக.